டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய பதிவில் தேன் பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். தேன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, ஏன்னா அதோடைய சுவை இனிப்பு. இன்றைக்கு நம்ம பல்வேறு உணவுகள்லையும் அழகு சாதன பொருட்களையும் மருந்தாகவும் தேனை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆயுர்வேதாவில் 5000 ஆண்டுகளுக்கு முன்றைய பழமையான புத்தகத்திலேயே தேன் பற்றிய அருமையான குறிப்புகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தேன் இதோடைய சுவை எல்லாருக்கும் தெரிஞ்ச இனிப்பு தான். இதில் துவர்ப்பு அப்படிங்கிற ஒரு அணுசுவைனா லேசான துவர்ப்பு இருக்கும். அதை எப்படி நம்ம உணர முடியும் அப்படின்னா, நம்ம நாக்கில் சுவைத்த பிறகு நாக்கில் ஒரு வறட்சி ஏற்பட்டது போல் இருக்கும். அப்படி வறட்சி ஏற்பட்டால் அதோடைய துவர்ப்பு சுவை கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் சுத்தமான தேனாகவும் நம்ம கருதுகிறோம். இதோடைய மற்ற தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இது இலகுவானது, உடலுக்கு வறட்சியை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ இதன் அடிப்படையில் நம்ம உடம்புல இருக்க தோஷத்தில் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம். இனிப்பு சுவை இருக்கனால இது வாதத்தை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதோடைய தன்மை இனிப்பு, அதுக்கப்புறம் இது இலகுவானது அப்படிங்கிறதுனால பித்தத்தை அருமையாக கண்ட்ரோல் பண்ணும். கபத்தையும் குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது. அப்போ 3 தோஷங்களையுமே கண்டிக்கக்கூடிய அருமையான உணவு மருந்து அப்படின்னா அது தேன் தான். சரி, உடம்புல இது எப்படியெல்லாம் வேலை செய்யுது, எப்படியெல்லாம் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேன் பொதுவாகவே அனைத்து ஆயுர்வேத மருந்துகள்லையும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சூரணங்களை தேன் கலந்து கொடுக்குறோம், லேகியங்களில் பயன்படுத்துகிறோம், பல்வேறு நிலைகள்லையும் பஞ்சகர்மாவில் வஸ்தி போன்ற சிகிச்சையிலையும் நம்ம தேனை பயன்படுத்துகிறோம். பொதுவாக வயிற்றுக்கு இது ஒரு இதமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். வயிற்று புண்களை ஆற்றுவதில் மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கி பல பேருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் எரிச்சல் அதிகமாக இருக்கும், வயிற்று புண்கள் இருக்கும். அவர்களுக்கு அந்த அதிமதுரம் கூட தேன் கலந்து கொடுக்கலாம். அல்லது வயிற்றெரிச்சலுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை மருந்துகளில் தேன் கலந்து கொடுக்கும் பொழுது இது எளிதாக பித்தத்தை குறைக்கும். ஏன்னா இது செரிமானத்தை சீராக்கக்கூடிய தன்மை இருக்குது, இனிப்பு தன்மையும் இருக்குது. பசியை தூண்டி செரிமானத்தை சீராக்கி உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதனால இதை டீடாக்சிஃபையிங் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இடங்களில் தேன் மட்டுமே நம்ம சிகிச்சைக்கு பயன்படுத்தி உடல் இளைக்கதற்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இரண்டாவதாக பார்த்தோம்னா, இது வாதத்தை அருமையாக குறைக்கிறதுனால நம்ம உடம்பு பலமாகணும் அப்படிங்கிற பயன்படுத்துகிற பல லேகியங்களில் கடைசியாக ஒரு கூட்டு மருந்தாக தேனை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ உடல் பலத்தை கூட்டி ஆண்மை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த தேனுக்கு இருக்குது. மேலும் இருதயத்துக்கு ஒரு சிறந்த மருந்து உணவு அப்படின்னா அது தேன் தான். இருதய தசைகளை பலப்படுத்தக்கூடிய பல மருந்துகள் தயாரிக்கும் பொழுதும் அதுக்கு ப்ரிசர்வேட்டிவாகவும் சுவையூட்டியாகவும் ஒரு ஊக்க மருந்தாகவும் நம்ம தேனை நம்ம சேர்த்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இது கபத்தை நன்றாக குறைக்கும். இனிப்பு சுவை இருந்தாலும் இதில் வறட்சி அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ கபத்தை நன்றாக கண்டித்து வெளியனுப்பும் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு ஆயுர்வேதாவில் லேக்கனம் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல தங்கி இருக்கிற கபம், கொழுப்பு போன்றவற்றை சுரண்டி எடுத்தல் அப்படின்னு பேர். உடலில் இருக்க நாளங்களை வேகமாக அது வியாபித்து தங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். அப்போ கபம் சார்ந்த நோய்களை இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நமக்கு கபம் சார்ந்த நோய்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, பிசிஓடி இருக்குது, உடல் பருமன் இருக்குது. இப்படி பல நிலைகளில் தேனை அந்த நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் கூட இதை கலந்து கொடுப்பது நம்ம சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக வெளி உபயோகமாக இது புண்களை எளிதில் ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. புறையோடிய புண்களில் நம்ம மஞ்சள் சேர்க்கிறோம், அல்லது பல மருந்துகளை எக்ஸ்ட்ராவில் அப்ளை பண்ணும்போது தேன் கலந்தும் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். பொதுவாக தேனை எப்படி சாப்பிடணுங்கிறதுல பல பேருக்கு ஒரு ஐயம் இருக்குது. தேன் நம்ம சுடு தண்ணியில் கலந்து சாப்பிட்டா உடல் இளைக்கும் அப்படின்னு நிறைய விளம்பரங்களில் நம்ம பார்க்குறோம். ஆயுர்வேதத்தில் தேனை எப்பவுமே சூடான பொருள் கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா சூடான பொருட்கள் கூட தேன் சாப்பிடும் பொழுது அதனுடைய இயற்கை தன்மை மாறி கழிவுகளை அகற்றுவதில் சிக்கல் ஏற்படும். இரண்டாவதாக, தேன் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. உடலில் எப்போ செரியாமை, அதாவது உணவு செரிக்கக்கூடிய தன்மை இல்லையோ அந்த சமயத்தில் தேனை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி உணவு செரிக்காத தன்மை சரியாமல் இருக்கும் பொழுது தேனை எடுத்துக்கொண்டால் அந்த தேன் மருந்தாக இல்லாமல் நஞ்சாக மாறி உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்குது. அதனால தான் லேகியத்தில் பல மருந்துகளை அந்த மருந்து தயாரித்து ஆறிய பின் தான் கடைசியில் தான் நம்ம தேனை சேர்க்கிறோம். அதற்காகவே சூடான பொருள் கூட தேனை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இரண்டாவதாக, தேன் மற்றும் நெய்யை
சம அளவு சேர்த்து சாப்பிடுதல் விஷமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வயிற்றில் இருக்க செரிமான தீ நெய்யை செரிப்பதற்கும் தேனை செரிப்பதற்கும் வெவ்வேறு அளவிலான பசித்தீ நமக்கு தேவை. இரண்டும் சம அளவில் சேர்க்கும் பொழுது அது நச்சாக மாறும் அப்படிங்கிறது ஆயுர்வேதோட அடிப்படை குறிப்பு. சரி நேயர்களே, இன்றைக்கு தேன் பற்றிய சில அடிப்படை குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.